பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி சரீரத்துக்கு நம்ம டெய்லி சாப்பாடு போட்டு அதை வளர்க்குறோமோ, அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ரொம்ப ரொம்ப வளரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். நினைக்கலாம் சிஸ்டர், நீங்க இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய அந்த வளர்ச்சியை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு. இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இன்னொரு ஒரு ஆங்கிளையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு புதுசா ஆண்டவருக்குள்ள ரசிக்கப்பட்டு வந்திருக்கவங்க நிறைய பேர் நம்ம சேனல் நிறைய பேர் பாக்குறீங்க. அதனால நீங்க முக்கியமா இந்த ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை. முதலாவது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் ரசிக்கப்பட்டேன் ஆனா நான் எந்த சபைக்குமே நான் போகல அப்படின்னு சொல்றவங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சபை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கு நம்ம வேத வசனத்தோட நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ல அப்ப பாத்தீங்கன்னா பேதுருடைய அப்போஸ்தலர் 2ல பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்களாம். அப்போஸ்தலர் 2:41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா தெரியும். 46, 47 இருக்கு. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு சபையில ஐக்கியமா இருக்கணும். ஏதாவது ஒரு சபையில சேர்த்து கொள்ளப்படணும். அது ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு சபையா இருக்கணும். முக்கியமா பரிசுத்த ஆவியானவரை பிலீவ் பண்ற ஒரு சபையா இருக்கணும். அதை மட்டும் நீங்க நல்லா பாத்துக்கணும். போகும்போதே கேளுங்க, ஆவியானவரே நான் எந்த சபைக்கு போகணும் எனக்கு வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு விருப்பமான ஒரு சபைக்கு என்னை வழிநடத்துங்க. நீங்க தாகத்தோடு கேட்கும் போது நிச்சயமா உங்க ஏரியால இப்ப சபை இல்லாத இடமே கிடையாது, சபை இல்லாத ஊர்களே கிடையாது. எல்லாமே இப்ப ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு தமிழ்நாடு இப்ப கிடையாது. இப்ப எல்லா பக்கமே ஆண்டவர் ஊழியர்களையும் சபைகளையும் வச்சிருக்காரு. நிறைய சபைகள் சும்மா இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய சபைகள் எவ்வளவோ சபைகளும் இருக்கதான் செய்யுது. அப்பியரன்ஸ் ஓகே, இந்த சபை பார்த்தா என்னடா இப்படி இருக்கே அப்படி சொல்லி நம்ம பார்க்க கூடாது. அந்த இடத்துல உண்மையாம ஆவியானவர் இருக்காரா, அவங்க கிட்ட இருந்து நம்ம ஆவிக்குரிய சத்தியங்களை அறிஞ்சுக்கிட்டோமா, அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு சபையோட ஒரு ஐக்கியம் ரொம்ப தேவை. நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல பயந்துகிட்டே வெளியே வராம இருப்பாங்க. கண்டிப்பா ஒரு இது இருக்கதான் செய்யும், பயம் இருக்கதான் செய்யும். ஏன்னா நாங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம். புதுசா ரட்சிக்கப்பட்டு வர்றவங்களுடையது. ஒரு சில பேர் போல்டா ஸ்டெப் எடுத்து வச்சு வந்துருவாங்க, ஒரு சில பேர் தயங்க வருவாங்க, ஒரு சில பேர் தெரியாம வருவாங்க. ஆனா எப்படியோ சேர்ந்துடணும் சபைக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க உங்க குடும்பத்துல நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து எனக்கு போல்டா சொல்ல தெரியல அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட எப்படியாவது இது பண்ணி எங்கேயாவது கடைக்கு போற மாதிரியோ இல்ல எங்கேயோ போற ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற மாதிரியோ எப்படியாவது நீங்க சபைக்கு வந்து சேரணும். சேரும்போது ஆண்டவர் ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. இல்லாட்டா அந்த ஒரு சிச்சுவேஷன் உருவாகும் குடும்பத்துல, ஒரு அனாயிட்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அந்த போல்ட்னஸோட போய் நீங்க உங்க வீட்டுல இல்ல நான் இப்படி ஒரு ஆண்டவனை ஏத்துக்கொண்டேன், நான் இப்படி பிலீவ் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு பேசத்தக்க ஒரு தைரியத்தை கொடுப்பாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வீடுல ஒரு சில பேருக்கு வீட்டுல தடையே கிடையாது, ஆனாலும் வர்றது கிடையாது. இப்ப உண்மையாவே நான் சொல்றேன், நிறைய பேர் அதெல்லாம் தாண்டி வர்றாங்க. ஆனா நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்றாங்க, இல்ல எங்க வீட்டுல விட மாட்டாங்க, எங்க வீட்டுல இது பண்றாங்க. ஆனா ஏதாவது ஒரு சந்ததி அதற்கான கிரயத்தை கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நாங்க இப்படி உட்கார்ந்துருக்கோம், நாங்க இது உட்கார்ந்துருக்கோம்னா எங்களுடைய தாத்தாவுடைய அப்பா அவர் கொடுத்த ஒரு கிரயம், அந்த சந்ததியில ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறணும்னு சொல்லி அந்த சந்ததியில அவங்க கொடுத்த கிரயத்தினால அப்படியே தூரம் எல்லாம் எங்க ஜெனரேஷன்லாம் இல்ல, ரொம்ப பரம்பரை இல்ல, ஜஸ்ட் எங்க தாத்தாவோட அப்பா. அப்படினால சரி, அது கூட ஒரு 4ஆம் தலைமுறைன்றது பெரிய இதுதான். நாங்க அதெல்லாம் பெருசு இது சொல்ல வர, அவங்க அன்னைக்கு கொடுத்தனால எங்களுக்கு இது ஈஸியா இருக்கு.
இப்ப நீங்க எப்படினாலும் உங்க தலைமுறையில யாரோ ஒரு ஆள் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த எப்படி சொல்ற அந்த அந்த விலை போல்டு கிரயத்த ஸ்டெப். குடுக்கணும். அது குடுத்தா மட்டும்தான் உங்களுடைய சந்ததிகள் பின்தொடர்ந்து அது ஈஸியா வந்து வருவாங்க. இல்ல நீங்க இந்த விலைய இந்த கிரயத்த நீங்க குடுக்கலன்னா, எப்படினாலும் உங்க சந்ததி பிற்கால சந்ததியில யாராவது ஒரு ஆள் குடுத்தாதான் உண்டு. குடுக்காத வரைக்கும் உங்க சந்ததி எப்படி மாற்றப்படும்? யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா எழுப்பி குடுக்கதான் செய்யணும். அந்த ஒரு போல்டான ஸ்டெப்ப வந்து எடுத்துதான் வைக்கணும். வேற வழியே இல்ல. யாராவது ஒரு ஆள் அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில பேருக்கு உண்மையாலுமே எதிர்ப்பு இருக்கும். ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க ஒரு சில பேர்லாம் சொல்லக்கூட மாட்டாங்க. சொல்லக்கூட மாட்டாங்க. அந்த அவங்களுக்காக தான் நாங்க ஃபர்ஸ்ட் சொல்றோம். நீங்க சொல்லாமே எப்படி வந்து அவங்க அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்ககிட்ட சொல்லவாச்சும் செய்யணும். இல்ல ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தாங்க. நான் இத வெளிப்படையா நான் சொல்லணும். என் விசுவாசத்த நான் வெளிப்படையா அறிக்கை பண்ணணும். நான் எவ்வளவு நாள் நான் இப்படியே இருக்கேன். நான் விடுதலையோட உங்களை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஒரு போல்ட்னஸ் குடுப்பாரு. இல்ல அவங்களே ஏதாவது ஒரு பேசுவாங்க. இந்த மாதிரி நம்ம சொந்தத்துல அவங்க கிறிஸ்தவங்களா மாறினாங்கல்ல. அந்த மாதிரி ஏதாவது சொல்றப்ப இப்ப அவங்களுக்கு ஒரு சோர்வு இருக்க நேரம். அந்த மாதிரிதான் நம்ம வந்து நைஸா அப்படிதான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். ஆனா எதிர்ப்பு இல்லாமயே யாருமே ஒத்துக்குவாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. இப்போ ஒரு சின்ன ஒரு இது நம்ம எதுக்குன்னு தான் நமக்கு வந்து சொல்ல முடியாது. இப்ப உங்க வீட்ல வந்து 4 பேர் இருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு காலேஜுக்கு ஏதோ ஒரு காலேஜ் வந்து நீங்க வந்து இந்த காலேஜ் தான் போகணும்னு நினைக்கிறீங்க. அப்ப அந்த நேரத்துல 4 பேர் 4 ஒப்பீனியன் சொல்லதான் செய்வாங்க. அப்படிங்கிறப்ப இது ஒரு 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 இது ஒரு டக்குன்னு இது நான் வந்து இந்த தெய்வத்தை நான் நம்புறேன்னு யாருமே அவ்வளவு ஈஸியா இது பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன எதிர்ப்புகள் வரதான் செய்யும். ஒரு சில நேரம் அவங்களே கூட மனசுல வச்சிருக்கலாம். ஒரு ஆள் கம்பெனி கிடைக்கும் போது அப்படியா நானும் இதை யோசிச்சிருக்கேன். நானும் சின்ன வயசுல நான் இந்த மாதிரி கேட்டிருக்கேன். நானும் சின்ன வயசுல இந்த மாதிரி எனக்கு அவங்க கூட சொல்லாமையே இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம குடும்பத்துல அவங்களும் ஒரு தயக்கலாம். நம்ம ஒரு டைம் லைட்டா சொன்னோம்னா அவங்களும் கூட நம்மளோட சேரலாம். அதனால ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ஆவிக்குரிய சபையோட நீங்க வந்து இணையணும். இணைஞ்சா மட்டும்தான் அவங்க வந்து உங்களை லீட் பண்றதுக்கு கரெக்டா வரும். இப்ப வந்து வார வாரம் நீங்க போகும்போது உங்களுடைய growth அவங்க பார்ப்பாங்க. பார்த்து நாங்க சொல்றது ஆவிக்குரிய ஒரு சபை. சும்மா ஏதோ போனோம், ஏதாவது இந்த ஊர்ல ஏதாவது ஒரு சபை இருக்கும், பெரிய சபையா இருக்கு. பெரிய சபைன்றதுக்காக நான் சொல்ல வரல. ஏதாவது ஒரு சபை அப்படின்னு ஏதாவது ஒரு சபையில் நுழைஞ்சு இது பண்ணீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த இடத்துல ஆவிக்குரிய சபை இருக்கா? ஆவியானவரை பிலீவ் பண்றாங்களா? நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு அனாயிண்டிங் நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஆண்டவருடைய ஆண்டவர் என்கிட்ட தான்ப்பா பேசினாரு. நீ சத்தியம் எனக்கு தான் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பாடல் மூலியமாவோ, சாட்சி மூலியமாவோ, அவங்க பேசுற பிரசங்கம் மூலியமாவோ, ஏதோ ஒரு மூலியமா அன்னைக்கு இருக்க ஆராதனையில ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கன்னு போனீங்கன்னா, ஒரு சாட்சி மூலியமா கூட ஆண்டவர் வந்து நம்மகிட்ட பேசுவார். ஒருத்தவங்க சொன்ன ஒரு வார்த்தை மூலியமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு இப்படி பேசுற ஒரு இன்டராக்ட் பண்ற மூலியமா கூட ஆண்டவர் வந்து அன்னைக்கு இருக்க ஆராதனையில பேசுவாரு. நம்ம போறது வந்து ஆண்டவரை பார்க்கவும் அவர் வார்த்தையை கேட்கறதுக்கும் தான். அங்க உள்ள அட்மாஸ்பியர் பார்க்கவோ இல்ல டைம் பாஸுக்கோ அந்த மாதிரி நம்ம போறோம். அந்த மாதிரி நோக்கத்தோட போகாதீங்க தயவு செஞ்சு. போகும்போது ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவரோட பிரசன்ஸ் இருக்கா? என்னால அவர் இருக்கிறத உணர முடியுதா? இல்ல அவருடைய சத்தத்தை என்னால கேட்க முடியுதா? அந்த நோக்கத்தோட போகணும். அப்படி ஒரு சபையோட நீங்க நிச்சயமா நீங்க இணைஞ்சா மட்டும்தான் ஆண்டவருடைய உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை உங்களால பார்க்க முடியும். 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. முந்தின பாயிண்ட்ல நம்ம பார்த்த மாதிரி தான். நமக்கு வந்து வளரணும். நமக்கு வந்து நம்ம நெறைய கனி குடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு நம்ம வந்து ஆசைப்படணும். அதுக்காக கொஞ்சமாச்சும் பிரயாசப்படணும். நான் இப்படிதான்ப்பா இருப்பேன். ஆனா எனக்கு எல்லாமே வரணும். ஆனா நல்லா இதுல இருக்கணும் அப்படின்னா நமக்கு எதுவுமே அட்லீஸ்ட் நம்ம என்னைக்காச்சும் நம்ம சின்ன பிள்ளைங்கள பார்த்தா, இந்த சின்ன பிள்ளை அதே சைஸ்லயே அதே இதுலயே இப்படியே இருக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். அந்தந்த மாசம், அந்தந்த வருடம், அந்தந்த இதுக்கேத்த மாரி வளர்ச்சியா அந்த பிள்ளைட்ட நம்ம எதிர்பார்ப்போம். அதே மாதிரிதான் ஆண்டவரும். ஆண்டவர் கையில நம்ம ஆரம்பத்துல ஒரு குழந்தையா இருந்தோம். ஒரு வயசுக்குள்ள வளர்ச்சி ஆண்டவர் நம்மட்ட எதிர்பார்ப்பாரு. 1 வருஷம் நீங்க வந்து வந்துட்டீங்கன்னா, 2 வருஷம், 3 வருஷம் வந்துட்டீங்கன்னா, அந்த வளர்ச்சிய ஆண்டவர் நம்மட்ட எதிர்பார்ப்பாரு. சோ அப்ப நம்ம வந்து வளரணும்னாச்சும் நமக்கு ஆசைப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாச்சும் நான் செய்யணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். எனக்கு எப்படி தெரியல. அப்படின்ற ஒரு ஆசையாச்சும் நமக்கு இருந்தா மட்டும் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து நம்மளால வளர முடியும். நிறைய கனியும் கொடுக்க முடியும். ஆமா. இதுவும் வந்து எல்லா நேரமும் ஈஸியா வந்து இருக்காது. அந்த வாஞ்சை இருக்கும்போது மட்டும் தான் செயல்பட முடியும். இப்ப போன டைம் ஞானஸ்தான ஆராதனை வச்சப்பலாம் ஒரு சகோதரிலாம் வந்து ரகசிய கிறிஸ்தவங்க தான். அவங்க வந்து அவங்க வீட்டுக்கே தெரியாம வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அந்த டைம்ல வந்துட்டு அந்த டைம் அவங்க வேலைக்கு போய் அவங்க வீட்டுக்கு போற அந்த டைம்ல அவங்க ஊருக்கு அவங்க அங்க போய் ரீச் ஆகணும்.
அப்ப அது வந்து அவங்க நினைச்சிருந்தா எவ்வளவோ சாக்கு போக்கு உம் ஆண்டவர்ட்ட சொல்லிக்கலாம். ஆண்டவரே என் குடும்பமே இது பண்ணல, நான் எப்படி ஞானஸ்தானம். ஆனா அவங்களுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சைனால உம் இந்த மாதிரி அநேக ஸ்திரீகள், அநேக சகோதரர்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. இன்னும் எடுக்காதவங்களுக்காக நாங்க உம் சொல்றோம். நீங்க வந்து அந்த ஒரு இதெல்லாம் நீங்க எப்படியாவது அதை உடைச்சு விட்டுதான் நீங்க வரணும். இன்னும் வந்து என்னால முடியல, என்னால இது எல்லா பயமா இருக்கு. சூழ்நிலையும் சாதகமாய் தான் வரும்னு இல்ல. நம்ம தான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தான் ஆண்டவர் வந்து நமக்கு சாதகமாக்கி தருவாரு. இன்னொரு ஒரு சகோதரி கூட பெங்களூர்ல இருந்து இங்க ம். வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அப்படி எடுக்குறாங்க. அதனால எதையுமே நான் வந்து ஈஸியா நான் இது பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப ஆராதனைக்கு வர்றது கூட, இப்ப வாஞ்சை இருந்தா மட்டும்தான், அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, 2 பஸ் மாறினாலும், 2 மணி நேரம் டிராவல் பண்ணினாலும் வந்து ஒரு ஆராதனையில கலந்துக்கிறவங்க இருக்காங்க. ஆனா அந்த வாஞ்சை இல்ல அப்படின்னா, நம்ம 2 கிலோமீட்டர்ல இருந்தா கூட நம்ம வந்து இல்ல 2 எனக்கு கிலோமீட்டர் நான் பக்கத்து தெருல இருந்தா கூட வரமாட்டேன். வரமாட்டோம். அப்ப வந்து அந்த வாஞ்சை வேணும். முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வளரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த வாஞ்சை வேணும். வாஞ்சை அதிகமாக தான் நீங்க இன்னும் அதிகமா தேட ஆரம்பிப்பீங்க. ம். ஆண்டவர் சமூகத்த எப்படியாவது நான் போய் சேர்ந்துரணும் அப்படின்னு வந்து அந்த தேடுதல் வந்து அதிகமாகும். அதிகமானா மட்டும் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து வளர முடியும். உலக பிரகாரமானவங்களே ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோல நோக்கி ஓடுங்க. அத நீங்க ட்ரை பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அப்படிதான் சொல்றாங்க. அவங்களே அப்படி சொல்லும்போது, நம்ம ஆண்டவர் இதுல வந்து நம்மளும் நமக்கு வந்து ஆண்டவர தேடுறதுக்கு, ஆண்டவர இன்னும் வளர்றதுக்கு, இன்னும் நமக்கு வந்து அந்த ஆசை, வாஞ்சை வந்து அந்த டிசைர் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படுது. அடுத்து 3வதா பார்த்தோம் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமானது, ஆவிக்குரிய பகுத்தறிதல் வேணும் நமக்கு. இது வந்து அ இது எப்படி சொல்றேன்னா, எங்களுடைய பெர்சனல் லைஃப்ப வச்சு நாங்க சொல்றோம். ஆவிக்குரிய பகுத்தறிதல் வரம். அது ஒரு வரம் தான். ம். அந்த வரம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்பன்னா, ஆண்டவர் அந்த டைம்ல சொல்லணும். இது வந்து ஓகேவா? இல்லையா? அப்படின்றது சொல்லணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாரி இப்ப ஒரு பிரச்சனை வரப்போகுது. இந்த டைம்ல நம்ம ஒரு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கணும். இல்ல இந்த டைம்ல நம்ம நல்லா எந்த ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்துறக்கூடாது. ஒரு சின்ன கதவு கூட பிசாசு தொறந்து வச்சிறக்கூடாது. இது எல்லாமே நமக்கு எப்படி கிடைக்கும்னா, ஒரு ஆவிக்குரிய பகுத்தறிதல் நமக்கு கண்டிப்பா வேணும். எப்படி வந்து நம்ம வந்து 5 சென்சஸ் சொல்லுவாங்க. சாப்பிடுறது, பார்க்குறது, இந்த ம். மாரி கேட்கறது, இந்த உணர்றது இதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்து நம்ம இப்போ ஒருத்தவங்க கண்ண மூடிட்டு எனக்கு வந்து ஒரு வாழைப்பழம் குடுத்தா, அது வாழைப்பழம்னு நான் சொல்லிடுவேன் ஈஸியா. ஏன்னா நம்ம அத டேஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ம். சின்ன பிள்ளையிலருந்து சாப்பிட்டுருக்கோம். அது ஈஸி தான். அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது. அப்படிதான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பகுத்தறிதல் வர ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்க பகுத்தறிஞ்சு ஆமா ஆவியானவர் இப்ப என்ட்ட பேசுறாரு. இப்ப இத செய்யின்னு சொல்றாரு. இல்ல இத செய்யாதன்னு சொல்றாரு. இதெல்லாம் சின்ன சின்னதா அப்படின்னு நீங்க பழகி தான் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வந்து வர முடியும். ம். டக்குன்னு வந்து எனக்கு ஆவியானவர் பேசுறதெல்லாம் எனக்கு கேட்கல அப்படின்னா, நம்ம சின்ன சின்னதா நம்ம பழகணும். ஒரு சின்ன நேரம் ஆண்டவர் வந்து இன்னைக்கு இப்ப நான் இப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ இப்ப சும்மா தானே உட்கார்ந்துருக்க. இப்ப எடுத்து பைபிள் எடுத்து படிக்கலாம்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னு வைங்களேன். என் மனசுல அது ஒண்ணு தோணுது. ம். ஆடிபிளா இல்ல. மனசுல எனக்கு தோணுது. அப்ப இது ஆவியான சத்தம் அப்படின்றத நான் பகுத்தறிஞ்சு நான் படிக்கிறேன் அப்படின்னா, இன்னும் ஆண்டவர் எனக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் குடுப்பாரு. இன்னும் அன்னைக்கு டே டு டே லைஃப்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம இப்போ இப்ப சின்ன பையன் இருக்கான்னா, அவனுக்கு டக்குன்னு இது வந்து வாழைப்பழம்னு தெரியாது. இது கிரீன் கலர்ன்னு தெரியாது. இது நல்லது, கெட்டதெல்லாம் தெரியாது. அவங்க வளர தான் ஒரு விஷயத்த வந்து அவங்க அப்படியே கத்துக்குவாங்க. நல்லது எது? கெட்டது எது? நம்ம அப்பா, அம்மாக்கு எது பிடிக்கும்? எது பிடிக்காது? அப்படின்னு வந்து அப்படியே கத்துக்கிட்டே வளருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அந்த மாரி தான் ஆவிக்குரிய பகுத்தறிதல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தவங்க நாளைக்கு வந்து ஏன்னா இந்த பைபிள்ல வச்சே நம்மள நரகத்துக்கு கூட்டு போற குரூப்பும் இருக்கு. இந்த ம். பைபிள வச்சே பரலோகத்துக்கு கூட்டு போறவங்களும் இருக்காங்க. அதனால அது கூட எனக்கு தெரியணும் அப்படின்னா, ஆவிக்குரிய கர்த்தர். பகுத்தறிதல் தான் வேணும். இப்போ ஒரு ஆவியானவர். சபைக்கு போறீங்க. இது ஆவிக்குரிய சபையா? இல்ல ம். ஆவிக்குரிய சபை இல்லையா? இல்ல இவங்க உண்மையானவங்களா? இல்ல உண்மையானவங்க மாரி நடிக்கிறாங்களா? இது எல்லாம் நமக்கு தெரியும்னா, அந்த பகுத்தறிதல் தான் நமக்கு வேணும். வேற வழியே இல்ல. நமக்கு அந்த பகுத்தறிதல் இருந்தா மட்டும் தான், அத நம்ம வந்து இது பண்ண முடியும். எல்லா நேரமும் யாரோ ஒருத்தவங்க ஒரு பக்கத்துல இருந்துட்டு, இது நல்லது, கெட்டதுன்னு சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. ஆவியானவர்ட்ட கேட்டு அந்த வரத்த நீங்க வந்து பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு வந்து அந்த பகுத்தறிவு வர வேணும். அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நிச்சயமா ஆவியானவர் தருவார். கடைசியா நம்ம பார்த்தோம் அப்பன்னா, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுதான். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்பன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய டெய்லி லைஃப்ல ஜெப வாழ்க்கை குறையவே கூடாது. அந்த அந்த ஒரு கன்சிஸ்டன்ட் பிரேயர் லைஃப் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கணும். அத நம்ம மீறி ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு வேளை நீங்க கூட இப்ப வந்து உங்களுக்கு கூட இருக்கலாம். ஒரு வேளை நீங்க வந்து உங்களோட ஜெப வாழ்க்கையில நான் குறைஞ்சிருக்கேன் அப்டின்னா,
உடனே நீங்க ஒரு பிரேக் எடுங்க. பிரேக் எடுத்து நம்ம எதுல குறைஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு திருப்பி ஃபாஸ்டிங் மூலியமாவோ, ஏதோ ஒரு துதி மூலியமாவோ, ஏதோ மூலியமாவோ நீங்க இழந்த அந்த ஒரு பிரேயர் வாழ்க்கைய, அந்த ஒரு ஃபயர அந்த இடத்த வந்து திருப்பி வாங்கிட்டு, திருப்பியும் அப்படியே அத மெயின்டெயின் கன்சிஸ்டா பண்ணணும். மெயின்டெயின் பண்ணணும். மெயின்டெயின் பண்றதுல தான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து நமக்கு வளரும். ஒரு 10 நாள் நான் நல்லா இருக்கேன்ப்பா, ஒரு 10 நாள் நான் டவுன் ஆயிடுறேன். அப்படி இல்ல. 20 நாளும் நல்லா மெயின்டெயின் பண்ணணும். நம்ம அத மெயின்டெயின் பண்றதுக்கு தான் அந்த அத மெயின்டெயின் பண்ணவாச்சும் நம்ம பிரயாசப்படணும். சப்போஸ் நீங்க இப்ப ரொம்ப நாள் பிரேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உண்மையாலுமே ஒரு நாள் உட்கார்ந்து பிரேக் ம். எடுத்தே எடுத்தீங்க. ஒரு நாள் ஆனா ஃபுல்லா ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஒரு நல்ல பிரேக். நல்லா உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே என்ன பண்ணணும் ஃபாஸ்டிங் போட்டு நல்லா திருப்பி எல்லாத்தையும் கெயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி அத மெயின்டெயின் பண்ணுங்க. அந்த பிரேயர் லைஃப் இப்படி நம்ம இத கன்சிஸ்டன்ட்டா நம்ம பிரேயர் லைஃப்ப மெயின்டெயின் பண்ணா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்தடுத்த படியில நம்ம வளர முடியும். ஏன்னா ஏசப்பாக்கு அவர் தமது வழக்கத்தின்படியே படியே அவர் வந்து அத ருட்டீனா அவர் ஃபாலோ பண்ணாரு. இப்ப காலையில எந்திரிக்கிறோம், எந்திரிச்சோம் பிரஷ் பண்ணணும், இல்ல குளிக்கணும். இத வந்து யாருமே சொல்லவே ம். தேவையில்ல. ஏன்னா இத நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம ருட்டீனா பண்றோம். அதனால இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இது ஒரு கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. அது அப்படியே ம். பழக்கமாயிருச்சு. அத யாரும் வந்து நம்மள இது பண்ணியா, பண்ணியான்னு கேட்கணும் தேவையில்ல. அந்த அதே மாரி மாரி அத ஒரு 10 நாள் ஸ்கிப் பண்ண மாட்டோம் நம்ம. ஆமா. அத கண்டிப்பா நம்ம 10 நாள் யாரும் ஸ்கிப் பண்ண மாட்டோம். அந்த மாரி ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு வேணும். ஜெபிக்கிறப்ப. சொன்ன மாரி ஏற்கனவே 10 நாள் நம்ம பண்ணிட்டு ஒரு 10 நாள் இருந்தோம்னு வைங்களேன், என்னைக்கு வீக்கா இருப்போமோ, அப்பதான் பிசாசு வந்து நம்மள வந்து விழ வைப்பான். அதனால அது வந்து ஒரு பழக்கமாவே நம்ம ம். ஏற்படுத்திக்கணும். அதுல தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா யாருமே நம்ம சாப்பாட வந்து அந்த அந்த விஷயத்துல வந்து இது பண்ண மாட்டோம். அது வந்து ம். 3 நேரம் நம்ம சாப்பிடணுன்றது நம்ம பிரெயின்ல அப்படியே பதிஞ்ச ஒரு ஆமா. விஷயம். எங்க போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் சரி, ஒர்க் பண்ணாலும் சரி, எங்க போனாலும் சரி அந்த 3 மணி நேரம் அந்த டைம் ஆயிருச்சா நம்ம சாப்பிடணும், லஞ்ச் எடுத்துக்கணும் அப்படின்றது யாருமே சொல்லவே தேவையில்ல. அது நம்ம அத கரெக்ட்டா நம்ம பண்ணிருவோம். அதே போல இந்த நீங்க நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றது யாருடைய கட்டாயத்தின் ம். பேர்லயும் இருக்கக்கூடாது. இல்ல அது வேண்டா வெறுப்பா போய் ஜெபிக்க கூடாது. அது வந்து நம்மளுடைய லைஃப்ல ஒண்ணு வழக்கமா, வழக்கமா வழக்கமா. வந்து நம்ம அத வச்சுக்கணும். அப்டின்னா மட்டும் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வந்து வளர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். இப்போ ஒரு 4 காரியங்கள் பார்த்தோம். இனி ஒரு நாட்கள்ல நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரணும் அப்படின்னா, இந்த 4 காரியங்களும் நீங்க நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா தேவன் வந்து இனி வரும் நாட்கள்ல பெரிய, பெரிய ஆசீர்வாதத்த குடுத்து உங்கள வழிநடத்துவார். இந்த வீடியோவ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் உங்களுக்கு தேவையான பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்கள அடுத்த ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறோம். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக.